மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பயணம் வென்றது, களமும் வெல்லட்டும். நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் மடல். மேகங்களின் மீது மிதப்பது போன்ற உணர்வுடன் வானில் பறக்கின்ற விமானத்திலிருந்து இந்த கடிதத்தை எழுத தொடங்குகிறேன். ஸ்பெயின் நாட்டு பயணத்தை நிறைவு செய்து நெஞ்சத்தில் தேங்கி நிற்கும் நினைவுகளுடன் தமிழ்நாட்டிற்கு திரும்பும் நிலையில் தரையிறங்குவதற்கு முன்பாக என் இதயத்தில் உள்ளவற்றை அன்பு உடன்பிறப்புகளாக உங்களின் ஒருவனான நான் இறக்கி வைத்துவிட வேண்டும் என்ற பேரன்பின் வெளிப்பாடே இந்த மடல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஸ்பெயின் நாட்டு பயணம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் முதலீடை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டு பயணம் குறித்தும் தேர்தல் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுல முதலாவது விஷயம் என்னவென்றால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை பெருக்கி முந்தைய 10 ஆண்டு காலத்தில் படுபாதாளத்தில் தள்ளப்பட்ட பொருளாதார நிலையை சீர் செய்வதே திராவிட மாடல் அரசின் முதன்மை நோக்கமாக அமைந்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல $1 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குக்கு ஏற்ப வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2022 ஆண்டு ஐக்கிய அரபு நாட்டு பயணம், 2023 ஆண்டில் தெற்காசிய நாடுகளுக்கு பயணம் தொடங்கி இப்போது 2024 ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவின் 4வது பெரிய நாடாக பார்க்கப்படும் ஸ்பெயின் நாட்டு பயணத்திற்கு சென்றுவிட்டு இப்போது சென்னை திரும்பியிருக்கிறேன் என்ற அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் தமிழ்நாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதையும் நான் அங்கு பார்த்தேன் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு உத்தரவு கொடுத்தால் அந்த உத்தரவாதத்தை கடைபிடிப்பார்கள் என்று இந்திய தூதர் சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம், அவர்கள் மிக பெரும் மனித வளமாக இருப்பதுதான் நமக்கு பலம். அத்தகைய இளைஞர்களின் கல்விக்காகவும் திறன் மேம்பாட்டிற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நம் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளை நினைத்து பார்த்தேன். இன்னும் செய்ய வேண்டியவை ஏராளம் இருக்கின்றன என்பதையும் அதற்காகத்தான் இத்தகைய முதலீடுகளை ஈர்க்கும் பயணங்கள் என்பதையும் திமுக தொண்டர்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னவென்றால் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை தகர்த்து நாட்டை காப்பாற்றும் போது ஏற்படும் மகிழ்ச்சியே முதன்மையானது. ஸ்பெயின் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது போல தேர்தல் களத்தில் இந்தியாவின் வெற்றியும் அமையும். தமிழ்நாடு வளம் காணும். இந்தியாவின் ஜனநாயகம் காக்கப்பட்டால் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சியும் நிரந்தரமாக அமையும். அதற்கான களம் நம்மை அழைக்கிறது. தேர்தலுக்கு ஆயத்தமாவோம் என்று வெளிநாடு பயணம், வெளிநாடு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது குறித்தும் தேர்தலுக்கு ஆயத்தமாவது குறித்தும் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஒரு விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.